ஹாப்பி மார்னிங் வாரியர்ஸ். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபன் டே. ஸோ நம்மளோட கம் டு தி எண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஃபன்னை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். அப்பப்போ டக்கு டக்குன்னு சின்ன சின்ன இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. பட் நாட் லாங் கேப் எடுத்துக்காதீங்க. ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு மேட்ச்ல 2 மேட்ச் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டீமுக்குமே எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு மேட்ச்ல 2 மேட்ச் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டக்குனு டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. ஸோ அடுத்து நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. மெயினாக உங்கள் கேப்டன் கிட்ட சொல்லிட்டு போங்க. ஸோ தட் சப்போஸ் அந்த கேமுக்கு நீங்கள் இல்லைனா கூட வேறு ஆளை மாற்றி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கிற பிளான் மாதிரி. ஸோ இப்போ நம்ம பேச வருதுன்னா நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறது. ஸோ ஆக்சுவலி எனக்கு இது பெரிய லாங் டே இன்றைக்கு நாளைக்குமே. ஸோ உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபன் டே. ஸோ அதனால் டோன்ட் மிஸ் த ஃபன் அகைன் ஐம் சேயிங். ஸோ முதல் விஷயம் வந்து நம்ம இன்றைக்கி டேட் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock. ஸோ 1 to 2 we had complete our match pass timing. ஸோ எல்லாருமே அசம்பிளாக இருக்கணும். டிஷர்ட் வாங்கியிருப்பீங்க. உங்களோட வெயிட் ஸ்கேல் அங்கே மென்ஷன் பண்ணிங்க. நம்ம ஃபாத்திமா கிட்ட கொடுத்துருங்க. ஸோ உங்களோட வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் டீமோட ஹையஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் இண்டிவிஜுவல் சேலஞ்சுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தோன்னா வெயிட் ஸ்கேல் மிஷின் அண்ட் மெஷின் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம வந்து வில் மூவ் டு தி கேம். ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெக்டாக்டோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரே நிமிஷம் லைன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து டிக்டாக்டோ. ஸோ டிக்டாக்டோ பொறுத்த வரைக்கும் கேம் எப்படி நடக்க போகுதுன்னா 6 டீம் ஒரே பிச்சில் நடக்க போகுது. 2 பேருக்கா காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ அந்த 6ல் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ, ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்களோ தே வில் கெட் 1 point. ஸோ அந்த டீம் வெளியே உட்காருவாங்க, வின் பண்ணுற டீம் வெளியே உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமாக 6 டீம்னா மொத்தம் 10 டீம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு டீமாக உள்ள வரும்போது ஸோ மொத்தம் 5 மேட்சஸ் நடக்கும் ப்ளஸ் 6 மேட்சஸ் கணக்கு வரும். ஸோ 6 மேட்சஸ் அதுக்கப்புறம் வின்னிங் டீம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மேட்ச். ஸோ இது வந்து நடக்க போகுது. ஸோ டோட்டல் 7 மேட்சஸ் தான் நடக்க போகுது. ஆனால் இந்த 7 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் என்னென்னா 5 பேர் தான் விளையாட போகிறோம். அந்த ஒரு டீமுக்கு 5 பேர் தான் விளையாட போகிறோம். அந்த 5 பேரில் வந்து 2 பாய்ஸாக இருக்கணும், 3 கேர்ள்ஸாக இருக்கணும். 2 பாய்ஸ் 3 கேர்ள்ஸாக இருக்கணும். இல்லாட்டி 2 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் 4 கேர்ள்ஸாக கூட இருக்கலாம். 2 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் இல்லாட்டி 4 கேர்ள்ஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் டீமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ 4 கேர்ள்ஸை கூட மாற்றிக்க முடியும். ஆனால் 2 பாய்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் ஹேவ் அ ஸ்டெப்பர் புஷ். ஸோ இந்த 7 மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் டிக்டாக்டோவோட அந்த கேட்டகரி மாறப்போது ஸ்டெப்பர் புஷ்ல இருந்து வில் கோ ஃபார் ரோல். ஸோ வெறும் ரோலில் மட்டும் தான் போகிறோம். வேற நோ அதர் இது ஒன்று ஃப்ரண்ட் ரோல் இல்லாட்டி அங்கே பிரதர்ஷனம். ஸோ இந்த ரோலில் தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பர் புஷ்ல விளையாடுறவங்க இந்த ரோலில் வரக்கூடாது. இதான் ரூல்ஸ். ஃபஸ்ட்டு விளையாடுறவங்க இதில் வரக்கூடாது. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே எங்கேஜ் ஆகிருக்கணும். ஸோ ஏன்னா திஸ் இஸ் டீம் ஒர்க். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இதில் இருப்பாங்க, செகண்ட் 5 பேர் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டிசைட் யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேர் யார், செகண்ட் 5 பேர் யாருன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேர் யார், இல்லை ஃபர்ஸ்ட் 6 பேர் யார், செகண்ட் 6 பேர் யாருன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அகெயின் த சேம் அதே மாதிரி 7 மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த 14 மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில் கோ ஃபார் தி டக் ஆஃப் வார். ஸோ இந்த டக் ஆஃப் வாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 45 மேட்சஸ் எல்லாரும் கூட ப்ளே பண்ண போகிறோம். பெஸ்ட் ஆஃப் 3 சான்சஸ் ஒரு பர்சனுக்கும் பெஸ்ட் ஆஃப் 3. ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ்ட்டும் வந்து ராக்கோஸும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எடுப்போம். திருப்பி அதில் யார் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி, செகண்ட் ஒரு வாட்டி, தேர்ட் ஒரு வாட்டி. சப்போஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 ஒரே டீமே வின் பண்ணிச்சுன்னா ஸோ ஹி இஸ் த வின்னர். he will get 1 point. அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் போகுது. ஸோ இதில் யார் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் டோட்டல் எத்தனை கேம் நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுனா ஸோ இன்னைக்கு டக் ஆஃப் வாரோட ஷெடியூல்ஸ் முடிச்சாகணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நாளைக்கு நம்ம எதிர்பார்த்து வெயிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹேண்ட்பால் டச் கேம். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் அகெயின் 45 மேட்சஸ்.
ஸோ மார்னிங்லேருந்து டில் 8 o'clock வரைக்கும் ஷெடியூல் போகுது. ஆனால் இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா மார்னிங் டு 5 o'clock we have to complete the கேம் செக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 5லேருந்து 7 வரைக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போவோம். 7 to 8 நம்ம பிக்சர்ஸ் இருக்குது, டீமோட பிக்சர்ஸ் இருக்குது, வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு we all wind up. ஸோ 7:30 7:45 நம்ம வைண்ட் அப் பண்ணி எல்லாமே நம்ம டிஸ்போஸ் ஆகிடுவோம். இதுதான் நாளையோட ஷெட்யூல் முடிய போகுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ முக்கியமாக நம்ம வந்து சப்போஸ் யாரா ஒருத்தர் வந்து நான் ஃபுல்லாக இருக்க முடியாதுப்பா, ஐ எம் வெரி பிஸி வித் மை ஷெட்யூல்ஸ் அப்படின்னா மேஜராக நீங்கள் இருக்க வேண்டிய டைம், சப்போஸ் நான் டீமில் என்னால் எங்கேஜ் பண்ண முடியல, பட் ஆனால் உங்கள் டீம் கூட நீங்கள் எந்த டைமில் மேஜராக எங்கேஜ் பண்ணணும்னா மார்ச் 1 இருந்துருங்க. அட் த சேம் டைம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ இருந்துருங்க. யாருக்கு தெரியும் எனக்கு ட்ராஃபிஸ் வர போகுதுன்னு, சரிங்களா? ஸோ அதனால் டோன்ட் மிஸ் த சான்சஸ். ஸோ இதில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய டிஃப்ரெண்ட் ஆன ப்ரைஸஸ்லாம் இருக்குது. அதனால் டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து திஸ் த கண்டிஷன். டக் ஆஃப் வார் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நார்மல் ரூல்ஸ். அடுத்து வந்து ஹேண்ட்பால் டச் கேம். ஸோ ஹேண்ட்பால் டச் கேமை பொறுத்த வரைக்கும் 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ். ஸோ 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் இருப்போம். சப்போஸ் உங்களோட ஆப்போனன்ட் டீமில் வெறும் 3 பாய்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த டீம்லேயும் 3 பாய்ஸ் தான் ஆடுவீங்க. கேர்ள்ஸ் 5 பேர் இங்கே 5 பேர் இங்கே 5 பேர் இங்கே ஓகேனா ஓகே, அதே 5 பேர். இல்லாட்டி ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் ஆட முடியும். ஸோ சப்போஸ் ஈக்குவலாக சப்போஸ் மெம்பர்ஸே 6 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 6 பேருக்கு ஈக்குவலாக தான் 6 பேர் விளையாடுவோம். அந்த டீம் 6 பேர், இந்த டீம்ல 8 பேர், அப்படி கிடையாது. ஸோ இங்கே 6 பேர்னா அங்கேயும் 6 பேர், அதே மாதிரி தான் போகும். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ நான் இப்போ அகைன் ஐம் சேயிங், நான் யாருக்கும் வந்து எனக்கு ஃபேவரிசம், இவங்களுக்கு நான் நான் ஃபேவரிசம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸே கிடையாது. நான் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வின்னிங் அண்ட் லூசிங்கிறத மீறி ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தேவை. ஸோ எனக்கு நீங்கள் வின் பண்ணுறீங்க லூஸ் பண்ணுறதை மீறி எனக்கு யூ ஹேவ் டு ஃபைட். ஸோ இந்த 2 நாளில் வந்து ஸ்பெஷலாக இன்னைக்கு மார்னிங் நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2 days இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது இன்னைக்கு உங்கள் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம், நாட் இன்னைக்கு உங்கள் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம், இன்னைக்கு நாளைக்கு இந்த ஈவெண்ட் டைமில் இஃப் எனிஒன் லாஸ் 5 more than 5 kilos, இல்லை இந்த 5 kilosக்கு மேலே யார் ஹையஸ்டாக வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அது என்னன்றது அப்புறம் ரிவீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த செக்ஷன் 12:30க்கு வந்துடுங்க. நாளைக்கு மார்னிங் வரும்போது கரெக்டாக 7:30க்கு இருந்துங்க. எவ்வளோ பிஃபோராக இருக்கமோ அவ்வளோக்கு we can enjoy the process, enjoy the pitch. Okay, so see you in the platform. Bye bye.